தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ, ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்து விடும்போது வேதனை கொள்கிறோம். நம்மிடத்திலே நன்றாய் பழகினவர்கள் நம்மை விட்டு போகும்போது அவர்கள் நம்மிடத்திலே நன்றாய் பழகினவர்கள் நம்மை மறக்கலாம். பிரியமானவர்களே, வியாதி, நெருக்கங்கள், பிரச்சனை வரும்போது, தேவைகள் அதிகரிக்கும் போது ஜெபிக்கிறோம். ஆனால் பதில் இல்லை என்ற நிலையில் மனம் சோர்வுற்று தேவன் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று புலம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். சங்கீதம் 137 5-6 வசனத்திலே, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனங்களிலே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதோ என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. ஆண்டுடைய வேத வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோடு 2 கல்லர்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதுல ஒரு கல்லவன் சொல்கிறான், லூக்கா 23 அதிகாரம் 41 வசனம் முதல் 43 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யா அவனுக்கு சொல்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். தேவன் அவனை மறக்கவில்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிற மனிதர்கள் ஒருவேளை மறந்து விடலாம், உறவினர்கள், நண்பர்கள் கூட உன்னை மறந்து விடலாம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த வேளையிலே பாத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியங்களை பார்வோனுக்கு அறிவித்து என்னை இந்த காவல் கிடங்கில் இருந்து விடுதலையாக்க உதவி செய்ய வேண்டும் என்று கூறியும் இவ்விடத்தில் காணப்பட நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அறிவித்திருந்தும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். மனுஷன் மறந்து விடலாம், தேவன் உன்னை என்று மறப்பதில்லை. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 13:1, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 115 முதல் 15 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளையை வர்த்திக்க பண்ணுவார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் மறக்க மாட்டார், அவர் மறக்க மாட்டார். பிரியமானவர்களை, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். தேவன் நம்மை மறக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவசனத்தை கைக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3:3, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகள் உன் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவுக்கு தப்ப வைக்கிறார். வசனத்தின்படி வாழ வேண்டும், வசனத்தின்படி நடக்க வேண்டும், வசனத்தை கைக்கொள்ள வேண்டும், வசனத்திலே பிரியப்பட வேண்டும். முடிவுரையாக ஏசாயா 43:1-2, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you for God bless you.